மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திமுக ரவுடிசம் தாக்குதல் இதெல்லாம் கேட்டு ரொம்ப அப்படியே கடுப்பாதில்ல. எப்போ பாரு நம்ம தோழர்களை தாக்குறதே ஒரு வேலையாக போச்சு. இங்கே நான் ரொம்ப உடஞ்சி போய் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு 4 மாத கர்ப்பிணியை தாக்கியிருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவரை தாக்கி ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆகுது. இதை பற்றி முழுமையான தகவல் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய மூவ் என்ன நடந்தது அங்கே உண்மைக்குமே எல்லாத்த பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக களப்பணி அப்படிங்கிறது தாவேக்கால் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தில் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. உண்மைக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கும்போது தான் தாக்குதல் நடந்திருக்கு. பாரிமுனை பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கழகத் தோழர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமாக போய் பார்த்து நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க, என்ன காரணம், என்ன ஏது அப்படிங்கிற சின்ன சமாய் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. பார்ட்டியில் எல்லா ஏரியாலையும் இதை நடக்கிறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா ட்ரைனிங் கொடுத்து இந்த ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருக்கும்போது யார் நீங்கள், என்ன ஏது, உங்கள் நோக்கம் என்ன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, கணவன் மனைவி 2 பேர், இது இல்லாமல் நம்ம கழக தோழர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து சர்வே எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். வேறு எதுவுமே பண்ணலை. ஒரு மீட்டிங் போட்டு சேகர்பாபு சேகர்பாபுலாம் பேசலை, இல்லை வேறு எதுவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு சர்வே. நான் மறுபடியும் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, சர்வேக்கு பயந்து இந்த மாதிரி சர்வே எடுத்துகிட்டே வரும்போது இந்த வீட்டுக்கு வரும்போது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 100-150 பேரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி பேச்சுவார்த்தையில் தகராறாக்கி அந்த தகராறை சண்டையாக்கி போலீஸ்காரங்க முன்னாடி அழுத்தி சொல்கிறது காரணம்னா, போலீஸ்காரங்க முன்னிலையில் திமுகவினர் தாவேக்காவினரை தாக்குனாங்க அப்படிங்கிறதான் நேற்றைய தினம் முழுக்க ஊடகத்தில் வந்த செய்தி. இந்த செய்தி வந்தோன்னே உடனடியாக பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்ட ஒரு பெண்மணி கர்ப்பிணி அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சோன்னே ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சிடிஆர் அண்ணாவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ்ஜன் அவர்களை களத்துக்கு அனுப்பி அங்கே என்ன சினாரியோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆதவ்ஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க செய்தியாளர் சந்திப்பில். அவங்க 6 பேரும் மறுபடியும் திருப்பி களத்துக்கு வருவாங்க. வரும்போது அவங்க கூட வீடாக நான் வருவேன், வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம். எங்கள் கழகத்தோட மாநில பொறுப்பாளர்கள் பக்கபலமாக அந்த தொகுதியில் இருப்போம். சேகர்பாபு அந்த தொகுதியில் தோக்கடிக்கு தான் எங்களோட பிரதானமான வேலை அப்படின்னு சொல்லி ஜனநாயக வழியில் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஏன் தலைவர் வரல, ஏன் அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவர் சாஃப்டான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அக்ரெசிவாக யாரையும் பேசுறதில்லை, ரொம்ப மூர்க்கத்தனமாக யாரையும் தாக்குறதில்லை, தனி மனித தாக்குதல் அவர் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி அவர் சாஃப்டாக பாலிடிக்ஸ் பண்ணும்போதே களத்தில் அடிக்கிறானுங்க. நல்லா கவனித்து பாருங்கள். அவர் அக்ரெசிவாக இறங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பேச்சு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும், நம்ம கழக தோழர்களோட செயல்பாடு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். அவ்வளோ தூரம் அக்ரெசிவாக இருந்தால் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை யார் பார்த்துக்கிறது? நான் இறங்கினா எனக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக இளரத்தம், அத்தனை என்னை விட 10 மடங்கு வேகமாக இறங்கும். நான் சாஃப்டாக போகிறது தான் என்னுடைய தொண்டர்களுக்கு பக்கபலம் துணை அப்படிங்கிறது தலைவருக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுக்குற குடைச்சல் அத்தனையும் ஏற்றுக்கிட்டு சாஃப்டாக போயிட்டுருக்காரு. மற்றபடி உங்களுக்கு பயம் கிடையாது. பின்னாடி ஒரு பெரும்படை இருக்குது அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு அவருக்கு இருக்குது. அதனால தான் இந்த படத்தில் வர்ற மாதிரி அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்கலாம் நிறையா சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் நான் செஞ்சேன்னா கீழே இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா அப்படிங்கிறது தலைவருக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கண்டிப்பாக நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். ஸோ நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போயிட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, அதாவது கமிஷனர்கிட்ட புகார் கொடுங்க. கமிஷனர் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் நீதிமன்றம் வாங்க, நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பண்ணுவோம், இதை பற்றி நம்ம விசாரிப்போம், இதுக்கு சரியான தீர்வை நோக்கி நம்ம நகர்வோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றம் போகிறீங்க, சாலை மறியல் பண்ண வேண்டியதானே, அதை பண்ண வேண்டியதானே, பொதுமக்களுக்கு ஏன் தொண்டனை தாக்கிட்டான் அப்படிங்கிறத அவன் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அறிக்கை வெளியிட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா கட்டணம் தெரிவிச்சிட்டாரு. அவர் போக முடியாத சுச்சுவேஷனால தான் கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபோனில் கூட தலைவர் பேசுனதா சில செய்திகள் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திமுக நோக்கி அரசியல் பண்ண வேண்டிய நேரத்தில் தாவேக்காவை நோக்கி அரசியல் பண்ணிருக்காங்க. தலைவர் ஏன் அதை செய்யலை, தலைவரே இதை செய்யலைன்னு. சேகர்பாபு அப்படிங்கிற ஒருத்தர் திமிர் எடுத்து போய் நம்ம கழகத்தோழர்கள் 6 பேரை தாக்கியிருக்காங்க அவரோட டீமை வச்சுக்கிட்டு. அதைத்தான் கேள்வி கேட்கணும். எந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் எல்லாத்துக்கும் தலைவர் ஏன் செய்யணும், தலைவர் ஏன் பண்ணணும்னா, இது எதுக்கு கட்சி இருக்குது, கட்சியில் இருக்க அமைப்பாளர்கள் இருக்காங்க, கட்சியில் இருக்க பொறுப்புகள் இருக்குது, யாரை எந்த சூழ்நிலைக்கு எந்த ஆயுதத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது தலைவருக்கு தெரியும். தலைவர் அதை சரியாக பயன்படுத்துறாரு. அவர் பண்ணலன்னு சொல்கிறீங்க, அவர் பண்ணார்னா என்ன நடக்குங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன். அது எல்லாத்துக்குள்ளேயும் பல டைமென்ஷன் இருக்குது. அதனால தான் பல நேரங்களில் அண்ணே சில விஷயங்களை ஒரு மாதிரி கடந்து போகிறாரு. நமக்கு அது புரியலன்னு சொல்ல மாட்டேன், அதற்கு பின்னாடி காரணம் இருக்குது. அந்த காரணத்தை யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு பக்கம் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தால், இன்னொன்று பக்கம்
பார்த்துருப்போம். நம்ம தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து குப்பைகளை கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. விசில் அடிக்காத இனிமே, விசில் அடிச்சுன்னா ரொம்ப தப்பு, நீ என்ன பண்ணு இனிமேல் விசிலை உள்ளே வச்சுட்டு ஒலிபெருக்கி மூலமாக நீ கூப்பிடு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவோட கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல் கொடுத்து அதை அவரே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவரே மீடியா கொடுக்குறாரா அல்லது மீடியா வாங்கி போட்டாங்களான்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், விசில் அப்படிங்கிற சின்னத்தை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? சேப்பாக்கத்துக்குள்ளே விசில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லங்க, அங்கே சொன்னாங்க. நீங்கள் உண்மை என்னங்கிறத வெளிப்படையாக ஒரு வீடியோ போட்ட பிறகு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்கள் தான் சொன்னோம் அன்அஃபீஷியலாக செஞ்சோம், இப்போ அஃபீஷியலாக சேப்பாக்கத்துக்குள்ளே விசில் எடுத்து போகக்கூடாது, நீங்கள் யாரும் விசில்லாம் எடுத்து போய் விசில்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசிலை தடை பண்ணுறீங்க. சரி, தூய்மை பணியாளர்கள் விசிலை பயன்படுத்தி அவங்களுடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டக்டர்லாம் யார் விசில் அடிக்கக்கூடாது, பஸ்ஸில் ஸ்டாப் வந்தால் அந்த பெல் எப்படி அடிக்கணும், இல்லை திமுகன்னு கத்தணும்னு சொல்லுவீங்களா? எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு உங்களுடைய அரசியலே புரியல. பயம்தான் உங்கள் அரசியலா? களத்தில் யாரையும் எதிர்கொள்ள மாட்டீங்களா? சரி, ஒரு பர்மிஷனுக்கு தாவேக்க கேட்டால் 12 to 3 பர்மிஷன் கொடுக்குறீங்க. சரி, அதை கடந்து போனீங்கன்னா ஒரு 50,000க்கு மேற்பட்ட கூட்டங்கள் மக்கள் வர்ற மாதிரி ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், கொஞ்சம் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டால் 50,000 பேர்லாம் கூட்டாத, 5,000 பேரை கூப்பிட்டு. ஏன்னா 50,000 பேர்னா விஜய் அண்ணாக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்குங்கிறத பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. 5,000 பேரை வச்சு வேணா பண்ணிட்டு போ, 5,000 பேருக்கு QR கோடு போடு. QR கோடு போட்டு ஒரு நிகழ்வில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா எந்த கட்சி நடத்துது? எல்லா கட்சியும் இங்கே பிரச்சாரம் பண்ணுது, எல்லா கட்சியும் இங்கே எல்லாம் செய்யலாம், தாவேக்கா மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. சரி, அதையும் கடந்து போனால் அருண்ராஜ் மாதிரி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஏங்க சாக்கடை எங்கே இருக்குன்னு கேட்டார். அவர் என்ன பண்ணீங்க? சாக்கடை எங்கே இருக்குன்னு எங்களை கேட்டு எங்களுடைய அதிகாரிகளை மிரட்டுறான்னு சொல்லி நகர்மன்றத்தில் கண்டன தீர்மானம் போடுறீங்க. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. இது மட்டும் இல்லாமல் எங்கள் கழகத்தோழர்கள் யாராவது இந்த மாதிரி உட்காந்து பேசுனா, ஏன் பேசக்கூடாது, எழுதாத, பேசாத, எதுவும் செய்யாத, நாங்கள் சொல்கிறதா செய்தி, நாங்கள் செய்யதான் அரசியல், நடுவால் வந்து இதை தெளிவுபடுத்துகிறேன், இதை வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன், இதை பற்றி புரிதல் ஏற்படுத்துகிறேன்னு எந்த ஸ்டெப்பும் நீ எடுக்காத அப்படிங்கிற ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்களுக்கு போகுது. களத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்குறீங்க, ஆன்லைனில் வேலை பார்க்குற நபர்களை தாக்குறீங்க. என்னதான் உங்கள் நோக்கம், என்னதான் உங்கள் சித்தாந்தம்? எல்லாத்தையும் பார்த்து அமைதியாக கடந்து போய் உங்களுக்கு எதிராக நாகரிக அரசியல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு எதிராக ஊடகங்களை திருப்பி ஊடகத்தில் உட்கார்ந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் பேரை போட்டு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் போட்டு அவரை தனி மனித தாக்குதல் நடத்துறீங்க. ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த செய்தி மேலே வரணும், எந்த செய்தி கீழே வரணுங்கிறத நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்களே தாவேக்கால ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்களே அந்த நிகழ்வு ஒத்தி வைக்கப்பட்டதா சொல்கிறீங்க. யார் உங்கள்கிட்ட அந்த நிகழ்வு நடக்க போகிறதா சொன்னால்? ஊடகத்தில் அந்த ஒரு வரி செய்தி போட்டு எங்கள் தொண்டர்களை நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஒழுங்கா இல்லைங்க, இவங்க சரியா இல்லைங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் நிகழ்வுகள் அத்தனையும் நான் எடுத்து வந்து பேசுனேன்னு வைங்களேன், நீங்கள் கொடுக்குற குடைச்சல் எங்களை பார்த்து பயம் இல்லை, அது ஒரு நடிகர் கட்சி தானே அப்படிலாம் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா. ஆனால் உங்களுடைய செயல்பாடு நடிகர் கட்சி, இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னா ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க? யார் நீங்கள்? உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் செயல்பாடு என்ன? இதான் அரசியலா? நான் மறுபடியும் சொல்கிறேன், சேகர் பாபு மாதிரி ஆள்லாம் அரசியல்லேருந்து அகற்றப்பட வேண்டும். சிடிஆர் அண்ணா அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். சேகர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த அரசியல் களத்துக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத, திமுகவோட கொள்கை பிடிச்சி, திமுகவோட கோட்பாடு பிடிச்சி, திமுகவோட சித்தாந்தம் பிடிச்சி அவர் திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே இவ்வளோ பெரிய சுதந்திரம் திமுகவில் கொடுக்கப்படுது. அவரோட தொகுதியில் போய் வேற ஒரு கட்சிக்காரன் போய் வேலையே செய்யக்கூடாதா? வேலை செஞ்சால் அவர் கீழே இருக்கக்கூடிய நபர்களை ஏவி விட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. பொதுமக்கள் அது வந்து தாவேக்காவினரை தாக்கிட்டாங்க, மற்றபடி அங்கே வேறு எதுவும் செய்திகள் இல்லை. ஊடகங்கள் செய்தி போடும்போது நீங்கள் கவனமாக போடணும். ஏன் ஊடகங்கள் செய்தி போடுறதுக்கு முன்னாடி கேமராவில் வீடியோ இருக்குது, வீடியோ அடிப்படையில் தான் ஊடகங்களே செய்தி போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க நிற்கிறது வீடியோவில் இருக்குது, வீடியோ இருக்குது, காட்சிகள் இருக்குது, பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அனுமதிக்கப்பட்டவங்கள பார்க்க போன நிர்வாகிகளோட வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இவ்வளவு ஆதாரம் பொது வழியில் இருக்கும் போதும் ஊடகங்கள் இப்படித்தான் நடந்துக்கணும்னு ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறாருன்னா காலங்காத்தால, அப்போ ஒரு நோக்கம் என்னவா இருக்குது? சார் அங்கே தாக்குனதை மட்டும் பார்த்தீங்கல்ல, இங்கே இந்த 3 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, ஆதாரம் இருக்கா? வீடியோ ஆதாரம் இருக்கா? சரி, தாக்கப்பட்டாங்க, யார் தாக்குனாங்க, எங்கே தாக்குனாங்க, எந்த நபர் தாக்குனாங்க? தாவேக்காவினர் சொல்கிறீங்க, தாவேக்காவினரில் யார் தாக்குனா? இந்த கேள்விகள் எதுக்காவது பதில் இருக்கா? எங்களுடைய நிர்வாகிகள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது யார் உங்கள் கட்சியில் தாக்குனாங்க அப்படிங்கிற பேரை தைரியமாக பதிவு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்மணியா? எனக்கு அதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, அவங்க ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா அதுக்காண்டி அவங்க சமரசம் பண்ணிக்கல, வந்து களத்தில் வேலை செய்கிறாங்கல்ல,
அப்படி இருந்தும் அந்த பெண்மணி கணவரோட வந்து வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு அவங்கள கூட்டு வர்றதுக்கு, அவரை அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கீங்க, அந்த பெண்மணியை தாக்கியிருக்கீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு பக்கம் மேடையில் பேசுகிறீங்க, செயல்பாடு இந்த மாதிரி இருக்கே, அப்போ மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நான் 2 விஷயத்தை ஹைலைட் பண்ண இந்த வீடியோவில். ஒன்று பெண்மணி தாக்கப்பட்டது, அதிலே மிக முக்கியமாக கர்ப்பிணி பெண்மணி தாக்கப்பட்டது. 2வது போலீஸார் முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்தது. இது 2 விஷயத்தை மட்டும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பொதுமக்கள் மட்டும்தான் நமக்கு ஒரே தீர்வு. பொதுமக்கள்கிட்ட இந்த அரசியலை கொண்டு போய் எடுத்து போய் சேர்த்தாவே எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.